ஓகே, ஓகே. சரி. சார் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர்ங்கிறத எப்படி எப்படி ருசித்து பார்க்க முடியும்? எப்படி ருசித்து பார்க்கறது? பழமா இருந்தா சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு லிக்விடா இருந்தா குடிச்சு பார்க்கலாம். ஆவியா இருக்கிற கர்த்தரை எப்படி ருசித்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்த்தை வழியாகத்தான் நீங்க வார்த்தையில இருக்கிற கர்த்தரை பார்க்கும்போது தான், இந்த வார்த்தையாகிய மன்னாவை நம்ம உட்கொள்ளும் போது தான் ருசிக்க முடியும். ஆவியா இருக்கிற கர்த்தரை வேதத்துல மனவாளனா எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை பார்க்கணும். பார்க்கறது மாத்திரம் இல்ல, ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணும். அதை உட்கொள்ளும் போது தான் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் அப்படிதான் பார்க்க சொல்றாரு அவரை. அப்ப வார்த்தையை உட்கொள்ளும் போது தான் அவரை ருசிக்க முடியும். வார்த்தையை உட்கொள்ளும் போது நம்ம வெறுமனே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருந்தா நமக்கு அவங்கவுங்க மொழியில இருக்கிற பைபிளே போதும். ஆனா தேறின வேத பாரகனா மாறணும்னா நாம யாரா இருந்தாலும் ஒரிஜினலுக்கு தான் போய் ஆகணும். வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஒரிஜினல் வேதம் வேணும். வெறுமனே சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு இப்படியே இது பண்ணிடலாம், ஓட்டிடலாம் கதையை. ஆனா வேதத்தை போதிக்கணும்னா சரியா உள்ளதை உள்ளபடி போதிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? ஒரிஜினல் வார்த்தை வேணும். சரியா? ஆதியாகமம் 1:1 நமக்கு 2 காரியம் தான் ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஒண்ணு கிருபையையும் சத்தியத்தையும் கொடுக்குறாரு. இந்த கிருபையை எதன் மூலமா கொடுக்குறாரு? சிலுவையின் மூலமா, சிலுவை பலி மூலமா கிருபையை கொடுக்குறாரு. சரியா? வார்த்தையின் மூலமா சத்தியத்தை கொடுக்குறாரு. இப்போ 2 காரியம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆதியாகமம் 1:1 2 காரியம் இருக்கு. ஒண்ணு வந்து அவர் நமக்காக சிலுவையில மரித்து நமக்காக கொடுத்த கிருபையை பற்றிய சத்தியமும் இருக்கு, காரியமும் உள்ள இருக்கு. இன்னொன்னு, அவர் நமக்கு யாரா இருக்கிறார்? ஆத்மாவுக்கு மனவாளனா இருக்கிறாரு. நம்ம யாரா இருக்கிறோம்? மனவாட்டியா இருக்கிறோம். அப்ப நமக்கு அவருக்குமான உறவு என்ன? அவர் வார்த்தையாகிய மனவாளன், நம்ம வார்த்தையாகிய மனவாட்டி. உள்ளான மனுஷன்ல தான், உள்ளான மனுஷன்ல அவர் நமக்கு மனவாளன், நாம் அவருக்கு மனவாட்டி. இந்த உள்ளான மனுஷன்ல தேவ சாயலா வளரணும். வளர்ந்தா தான் நித்தியத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற சத்தியமும் உள்ள இருக்கு. விதத்துல இந்த ரெண்டையும் நம்ம கிருபையும் சத்தியத்தையும் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்னா ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் பார்த்தாதான் கிளியரா நமக்கு அந்த ஆண்டவர் காட்டுற காரியம், அந்த காட்டுற விஷயம் வந்து புரியும். வேதத்தினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்பதான் புரியும். வேதத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஆலயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஆதியிலே ஆதாம உண்டாக்கும் போதும் 11:11 தான் பேட்டர்ன். அவர் மனவாளன், நம்ம மனவாட்டி தான் பேட்டர்ன். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லும் போதும் அதே தான் பேட்டர்ன். அவர் மனவாளன், ஜனங்கள் எல்லாரும் மனவாட்டி ஸ்தானத்துல, அதுதான் பேட்டர்ன். சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்ட சொல்லும் போதும் அதே தான் பேட்டர்ன். புதிய ஏற்பாட்டுல நீங்களே ஆலயம், நான் ஆவியா இருக்கிற கர்த்தர், நீங்களே என் ஆலயம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்பவும் அதே தான் பேட்டர்ன். இப்போ வருகை நாள்லயும் அதே தான். சரி, இனிமே நித்தியத்துக்கு போவோமே, ஜெயம் கொண்டு நித்தியத்துக்கு போக போறோமே, அவருடைய வாசஸ்தலம், அங்கே அந்த பேட்டர்ன் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் மாறாது. அங்கேயும் ஆலயத்தினுடைய பேட்டர்ன், அவருக்கு நமக்குமான இருக்கிற உறவு என்னன்னா அதே மணவாளன் மணவாளன். இப்போ இதை வந்து நம்ம வெறுமனே புதிய ஏற்பாட்டில இருந்து காண்பிக்க முடியாது. வெறுமனே புதிய ஏற்பாட்டில இருந்து காண்பிக்கிறத விட ஆதியாகமம் 1:1 இருந்து காட்டும் போது தான் கிளியர் பிக்சர் தெரியும்.
புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம காட்டினா வெறும் தலையை மட்டும் காட்டலாம். அதாவது இயேசுவை மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா காட்ட முடியாது. ஆதியாகமம் 1:1 எடுத்து அவர் எப்படி திருத்துவ தேவனா இருக்கிறாரு, அவர் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு காட்டி, சபைக்கும் அவருக்குமான உறவு என்னன்னு காட்டி, அப்படி காட்டினாதான் கிளியரா அவரை காண்பிக்க முடியும். சரியா? சுவிசேஷங்கள்ல இருந்து 4 சுவிசேஷங்கள்ல இருந்து மட்டும் ஆண்டவரை காட்ட முற்படும் போது அதுல நிறைய தடுமாற்றங்கள் உண்டாகும். சரியா? 4 சுவிசேஷங்கள் பார்த்த உடனே, அதாவது இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போயிட்டாரு, உடனே மறுபடி வந்துருவாரு, பூமிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. வரல. நாள் செல்லுது. இப்போ சபைக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த செய்தியை பாஸ் பண்ணணும், இந்த வரலாற்று காரியங்களை கொண்டு போகணும், சாட்சியை அறிவிக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல கிபி 70 வாக்குல தான் இதை உங்களுக்கு எழுத ஆரம்பிக்கிறாங்க. 30-35 வருஷம் கழிச்சு தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கேட்டு அநேக விஷயங்களை கேட்டு சேகரிச்சு அப்படி எழுதுனது தான். நாங்கள் சுவிசேஷங்கள் அப்படி எழுதுறாங்க. சரியா? அதற்கு பின்பதாக உள்ளது எல்லாமே சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், கடிதங்கள் தான் இருக்கு. சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோ, பேதுருவோ சபைக்கு உபதேசித்த உபதேசங்கள் நேரடியான அந்த காரியம் பைபிள்ல நமக்கு ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு என்ன பண்ணல, அப்படி அருளப்படவில்லை. எழுதப்பட்ட நிருபங்கள்லாம் இருக்கு. சபைக்கு அவங்க எப்படி உபதேசிச்சாங்க அப்படிங்கிற அந்த அதை நம்ம நேரடியா நம்ம பார்க்கும்படியான காரியம் நமக்கு கிருபைகள் இல்லை. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் வேதத்தை அப்படின்னா, ஆண்டவர் சபைக்கு பேசுறது புதிய ஏற்பாட்டுல நேரடியா வெளிப்படுத்தும் விசேஷத்துல தான் இருக்கு. மீதி 4 சுவிசேஷங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி நூல்கள், அவர் கொடுத்த ரட்சிப்பை பற்றின நற்செய்திக்குரிய காரியங்கள். அதுக்கு அடுத்து சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அதுக்கு அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு நேரடியா பேசுறதுன்னு இப்போ எடுத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தும் விசேஷம் தான். வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்டது அன்பின் யோவானால. யோவான் ஒரு எபிரேயன், ஒரு யூதன், இவரு எபிரேயன் தெரிஞ்சவர். அவர்கிட்ட எபிரேயத்தில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும், எபிரேயத்தில் தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா பின்னாடி ஆட்சியாளர்களால் தான் நமக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு கிரேக்கத்திலிருந்து இங்கிலீஷ்லேருந்து அப்படி தமிழில் மொழிபெயர்த்து இப்படி வருது. ஆனால் எழுதப்பட்டது இதில் தான், எபிரேய பின்புலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷமும் சரி எபிரேய பின்புலத்தில் தான் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால வேதத்தை மேலோட்டமாக படிக்கிறத விட அதில் இருக்கிற சத்தியம் என்ன, கரு என்ன அப்படிங்கிறது தான் காரியம். வேதத்தை மேலோட்டமாக படிச்சீங்கன்னா சம்பவம், ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். அந்த சத்தியத்துல அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரு, எனக்கு மணவாளனாய் இருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில அவர் நமக்கு மணவாளனாய் இருந்தால் நம்முடைய அதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, நம்முடைய சுவாபம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும், அவரை போல மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சுவாபம் எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவரை நேசிக்க நேசிக்க தான் சுவாபம் மாறும். உள்ளான மனுஷனுடைய சுவாபம், திவ்ய சுவாபம் அவரை போல மாறணும்னு சொன்னா, அவரை நேசிக்காமல் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. அவரை நேசிக்காமல் அவருக்கு பிரியமாய் மாறவும் முடியாது. இப்போ அவரை நேசிக்க நேசிக்க தான் நம்முடைய சுவாபம் மாறும். அதுதான் இருக்கிற பேசிக். சரியா? சங்கீதம் 119:18 வாசிங்க. சங்கீதம் 119:18.
உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளோம். சரியா? ஆத்மாவுடைய கண்ணை திறந்து பார்க்கணும். வேதத்துல கர்த்தர் எப்படி ஆத்மாவுக்கு தன்னுடைய வார்த்தையில எப்படி என்ன கொடுத்திருக்கிறாரு. மாம்ச கண் திறந்து பார்த்தா மாம்சத்துக்குரிய காரியம் எல்லாம் தெரியுதா இல்லையா? கிளியரா தெரியுது இல்ல? கண் தெளிவா இருந்தா எல்லாம் தெரியுது. அதே மாதிரி ஆவிக்குரிய மனக்கண்ல அவரை அவருடைய வேதத்துல பார்க்கணும். அவர் கொடுத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அப்போதான் அவருக்காக நம்ம வாழ முடியும். அவரை போல மாற முடியும். சரியா? யூதர்கள் நமக்கு தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் வெளியரங்கமாய் பண்ணாமல் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கா. ஆனால் ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு சொன்னால், யூதர்களுக்கு எப்படி கொடுத்தாருன்னா, நீங்கள் வெளியரங்கமாக இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். திறந்த வெளியில இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. அந்தரங்கத்தில் உறவாடினாலும் கேட்பார். எப்படி உறவாடினாலும் கேட்கக்கூடிய தேவன் தான். நம்முடைய இருதயம் செம்மையா இருக்கிறதா அப்படிங்கிறது தான் காரியம். அப்போ அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, யூதர்களுக்கு அவர்கள் வார்த்தைக்குள் பிரமாணங்களுக்குள் இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறும்படியா இந்த பிரேயர் ஷால்ங்கிறத கொடுத்தார். இந்த பிரேயர் ஷாலை போட்டுட்டு அதனுடைய 4 கார்னரும் அவங்க வேதத்துக்குள்ள அப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவு கூறுறதுக்காக அதை போட்டுட்டு இதுதான் அவங்க அனுதின லைஃப்ல இருப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது அதை மறக்காம போடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு கொடுத்தாரு. நமக்கு அது மொழிபெயர்க்கும் போது எப்படி வந்துருச்சு? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கதவை பூட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஆனா அந்த பிரேஷாளுக்குள்ள இருந்து மறைஞ்சு கொண்டு நீ ஜெபம் பண்ணு, பிரமாணத்துக்குள்ள கர்த்தருடைய வேதத்துக்குள்ள மறைந்து கொண்டு அவரை நோக்கி பாரு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப நம்ம அப்படி செய்யணுமா அப்படின்னு சொன்னா, நாம அப்படி செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனை நாம உள்ளே பெற்றிருக்கிறோம். தேவனை ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இப்போ நம்ம அப்படி செய்ய தேவையில்லை. வார்த்தையாகிய தேவனே நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். சரியா? இப்போ அவர்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் யாருமே ஈவன் யோவான் ஸ்நானன் வரைக்கும் ஆண்டவரை இப்படி இருதயத்துக்குள்ள பெற்றிருக்கிற அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஊழியத்துக்குரிய அபிஷேகம் அவருக்கு இருந்துச்சே தவிர கர்த்தரை உள்ளே ஆவியானவராக பெற்று நாம் 24 மணி நேரம் அவரோட தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் அவராலே நடத்தப்படுகிறோம், கண்காணிக்கப்படுகிறோம், அவரோட வாழுகிறோம். இந்த அனுபவம் யாருக்கு கிடையாது? பரிசுத்த ஆவியை பெறுகிறதற்கு முன்னதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஒருவருக்கும் கிடையாது. அப்படின்னா தான் உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த விசுவாசமும் நமக்கு இருக்கிற விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியும். சரியா? நாங்க பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தை எழுதியிருந்தாலும் நமக்கு இருக்கிற அனுபவமும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவமும் ஒன்று கிடையாது. அவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் கழுவப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்துவதற்காக ஊற்றப்படவும் இல்லை. சரியா? இதெல்லாம் நமக்கு பேசிக்கா ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ இதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட யாத்ராமம் 24:10 வாங்க. யாத்ராமம் 24:10. வாசிங்க.
இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஆமென். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. இதை பார்த்த உடனே இந்த மொழிபெயர்ப்புல நமக்கு பார்த்த உடனே எப்படி தெரியுது? இதோ நம்ம நிறைய விக்கிரகங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இந்த விக்கிரகம் மாதிரி இவரும் ஒரு ஷேப்ல இருப்பார் போல் தெரியுது. அப்படித்தானே வருது, நமக்கு டக்குன்னு தோணுது. அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அந்த மாதிரி தோணுதா? ஆனா அந்த மாதிரி இல்லை. சரியா? அப்ப என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா நீ நம்ம ஒரிஜினல்ல போய் அதற்கு ஆடியல் போட்டு பார்க்கும்போது தான் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதாம்ல இருந்து ஆதாமுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தான் தன்னை வெளிப்படுத்திட்டே வர்றார். நீங்க ஏனோக்கு எடுத்தீங்கனாலும் சரி, அடுத்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி எல்லாமே ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி வந்தீங்கன்னா மோசே, எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தான் தன்னை வெளிப்படுத்திட்டே வர்றார். இப்போதான் ஒரு பெரும் கூட்டத்துக்கு, சரியா, இப்போதான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்துறார் ஆண்டவர். சரியா? இப்படி கூட்டமா யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல இது வரைக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தான் அப்படி வெளிப்படுத்திட்டே வர்றார். அவங்கள நடத்துறாரு. அவங்க மூலமா அவங்க குடும்பத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு வர்றார். இப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. முற்பிதாக்களுடைய காலங்கள்ல அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பெரும் கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. அதுல பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அப்படின்னு இருக்கா. அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா யாத்திராம 24:10 முதல் 3 வார்த்தைக்கு இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள்ங்கிறது 3 வார்த்தை 11 எழுத்துல வச்சிருக்காரு. சரியா? 3 வார்த்தை 11 எழுத்துலயே வச்சிருக்காரு. அவர்கள் 11 வார்த்தை 11 எழுத்து மணவாளனை தரிசித்தார்கள் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாத்திராம 24:10 மொத்தம் 12 வார்த்தை 53 எழுத்து. மொத்தம் 12 வார்த்தை 53 எழுத்து. 12 வார்த்தைங்கிறது உபதேசத்தையும், 53 எழுத்துங்கிறது தோராவையும் குறிக்கும், யெஷுவா இயேசுவையும் குறிக்கும், பென்னா கல், ஸ்டோன் கல்லையும் குறிக்கும். சரியா? எழுதிக்கங்க. 12 வார்த்தை 12ங்கிறது உபதேசம், 53ங்கிறது யெஷுவா, தோரா, எபன்னா ஸ்டோன் கல், ராஜ்யம், ஸ்டோன்னா கல்னு எழுதி, எபன்னா ஸ்டோன். அப்போ இப்படி பெருங்கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது தம்முடைய ஜனத்துக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா வார்த்தை வழியா தான் தன்னை வெளிப்படுத்துறார். தன்னுடைய ஜனங்கிறது மணவாட்டிக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா வார்த்தை வழியாக தான் வெளிப்படுத்துகிறார். சரியா? தேவன் நமக்கு இந்த இதுல ஒரு உபதேசத்தை வச்சிருக்காரு. அதாவது 12 வார்த்தையில வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு உபதேசம் உள்ள இருக்குது என்னங்கிறது நம்ம பார்க்கணும். 53 எழுத்துல வச்சிருக்கிற அப்படின்னால ஆண்டவராய் இயேசு வழியாக நம்ம வேதத்துக்குள்ள தோராக்குள்ள பார்த்தால் ஆண்டவரை கர்த்தரை பார்க்கலாம். நமக்கு இப்ப புதிய பாட்டுல படிக்கிற நமக்கு வைத்திருக்கிற சத்தியம் என்னன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வழியாக தோராவுக்குள் நம்ம பார்க்கும்போது வார்த்தையில பார்க்கும்போது யாரை பார்க்கலாம்? ஆண்டவரை பார்க்கலாம். இந்த வசனம் பார்த்த அந்த சம்பவத்துல அவரை தரிசித்த அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் பாருங்க, பரிசுத்த ஆவியை பட்டு படிக்கிற உங்களுக்கு எனக்கும் தான் இது பிரயோஜனம். ஏன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் எல்லாருக்கும் திருத்துவம்னா முதல்ல என்னன்னு தெரியாது. திருத்துவம் தெரியாதபடினால, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது அப்படின்னால
அவர்கள் நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பியிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அதனுடைய நிதர்சனம் என்னங்கிறதே புரியாது. அப்ப நமக்கு தான் புரியும். அதை படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாதான் வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்து. சரியா? இப்போ முதல் 3 வார்த்தைக்கு எடுத்தீங்கன்னா 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப யாரை பார்த்தாங்க? மணவாளனை பார்த்தார்கள். அந்த முதல் 3 வார்த்தைக்கும் சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 13 13 எழுதிக்க. முதல் 3 வார்த்தைக்கும் சிங்கிள் டு சிங்கிள் வந்து 13 13 26. அப்ப யாரை பார்த்தாங்க? யாரை பார்த்தாங்கன்னா கர்த்தரை பார்த்தாங்க. அதுல பார்க்கும்போது தேவனை தரிசித்தார்கள் அப்படின்னு இருக்கு. நமக்கு உள்ள போய் படிக்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது மணவாளனை பார்த்தாங்க, கர்த்தரை பார்த்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 11 11 எழுத்து வரும்போது எப்ராய் பீரியட்ல 11 11 வந்தா அவர் தன்னை எப்படி காண்பிக்கிறாரு? மணவாளனா காண்பிக்கிறார். ரபானிக்கல் ஸ்டடிஸ் ஆடில் காடில் போட்டு கூட்டும் போது 26 வந்தா 26 தன்னை யாரை காண்பிக்கிறாரு? யாராக? தன்னை கர்த்தராக, யாவே ஆக காண்பிக்கிறார். அதே புதிய ஏற்பாடு வரும்போது ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பின்பு புதிய ஏற்பாட்டுக்கு பின்பு புதிய ஏற்பாட்டுல வரும்போது தன்னை யாரா காண்பிக்கிறாரு? மெசியானிக் ஸ்டடீஸ்ல ஆலஃப் அண்ட் டவ், ஐ ஆம் த ஆலஃப் அண்ட் டவ், நானே வார்த்தையாகிய தேவன்னு காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எப்ராயிக் பீரியட்ல எப்ரேயர்களின் தேவனா இருக்கும்போது தன்னை எப்படி காண்பிக்கிறாரு? 11 11 மணவாளனா காண்பிக்கிறார். அடுத்து வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மோசே மூலமா மோசையை கொண்டு பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்ட பின்பு தன்னை எப்படி காண்பிக்கிறாரு? ஜனங்களுக்கு கர்த்தராக தன்னை காண்பிக்கிறார். புதிய ஏற்பாடு வரும்போது நானே சர்வ பூமிக்கும் தேவன் அப்படின்னு தன்னை காண்பிக்கும் போது எப்படி காண்பிக்கிறார்னா ரட்சிப்பின் தேவனாக காண்பிக்கிறார். இந்த ரட்சிப்பின் தேவன் தான் யாரு? ஆலஃபன்டவ், ஐ ஆம் த ஆலஃபன்டவ், நானே ஆலஃபன்டவ்னா புரிஞ்சுக்கொள்ளணும். தலை அவர் தான், சிலுவையிலே மரித்தவரும் அவர் தான். அதான் ஆலஃபன்டவ். ஆலஃபன்டவ்னா சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து ஆலஃப், தலையாகிய கிறிஸ்து அவர் தான். இந்த தலை தான் சிலுவையில மரிச்சது. டவ், டவ்னா சிலுவை, சிலுவையில மரிச்சவர். சிலுவையில மரிச்சவரு இப்போ உயிரோட எழும்பி தலையா மாத்திரம் இருக்கிறார். தலையாகிய கிறிஸ்து, அவருக்கு சரீரம் பூமியில ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுதான் உலகத்துல ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கிற நீங்களும் நானும் சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபை முழுவதும் அவருக்கென்று ஆயத்தமாயிடுச்சுன்னா இந்த சரீரமும் தலையும் உண்டாகும் போது ஐ ஆம் த ஆலஃபன்ட் கம்ப்ளீட் ஆகிரும். நானே வார்த்தையாகிய தேவன், நானே மணவாளன், எனக்குள் மணவாட்டி இருக்கிறாள் அப்படிங்கிற பின்னணியில இந்த நிலை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஐ ஆம் த ஆலஃபன்ட்ங்கிறது எப்ப கம்ப்ளீட் ஆகும்? 11 11 தலையும் சரீரமும் இணையும் போதுதான், அவரும் நாமும் ரகசிய வரிகளை ஒன்றாக சேரும் போதுதான் விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போங்கிறது நிறைவேறும். சரியா? இதனாலதான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் வேதத்தை. இப்ப ஜெயங்கொள்ளுறவன் ஜெயங்கொள்ளுறவன் நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுறவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிங்காசனமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரே சிங்காசனம் தான். அதுலதான் இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்துருக்கிறார். இப்ப அவருக்குள்ள அப்படின்னா எப்படிதான் உட்கார முடியும்? அவரோடு இணைஞ்சு அவருடைய சரீரமா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரே சரீரமா இணைஞ்சாதான் தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமும் சேர்ந்து அது வந்து சாத்தியம். சரியா? சரி, இப்போ வாங்க. இப்ப இந்த 24:10க்கு மொத்தம் நம்ம ஆடில காடில போட்டோம்னு சொன்னா
மொத்த வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் எழுதிக்கங்க. ஆர்டினல் 622 622. ஆர்டினல் 622. கார்டினல் வந்து 4411. கார்டினல் 622. சாரி, ஆர்டினல் 622. கார்டினல் 4411 4411. ரெண்டையும் கூட்டிருங்க. 622 4411 கூட்டுங்க. 5033 வரும். 5033 சிங்கிள் டிஜிட்ல கூட்டுங்க. 5 + 3 + 3 11. 11னா யாரை தரிசித்தார்கள்? இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா எழுதப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்புல. ஆனா யாரை பார்த்தாங்க? மணவாளனை தரிசித்தார்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியை பெற்று நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியாது எழுதி கொடுத்துருக்கு. இது அவங்களுக்கு இல்லை. அவங்க மணவாளனாக தரிசித்தார்கள்னா கிடையாது. அவங்களுக்கு சம்பவம் தான். நமக்கு தான் சத்தியம். சரியா? இப்போ இதே வார்த்தைக்கு முழு வார்த்தைக்கும் 12 வார்த்தைக்கும் சிங்கிள் போட்டிங்கன்னா சிங்கிள் வேல்யூ எழுதிக்கங்க. 199 199 199 199 199 199 சிங்கிள் வேல்யூ தான். அதை சிங்கிளா கூட்டிருங்க. 1 + 9 + 9 19. கீழே இருக்கிற 1 + 9 + 9 19. 19 19னா அவர் பாதி நாம் பாதி. அப்போ அவரை யாரா தரிசித்திருக்காங்க? 19 19 38 மணவாளன் தான். அவர் தான் அவரை மணவாளனாக தான் தரிசிச்சிருக்காங்க. அதுதான் இருக்கிற சத்தியம். எழுதிங்க. 199 199 அதை சிங்கிளா கூட்டிங்கன்னா 1 + 9 + 9 19. 1 + 9 + 9 19. 19 19 எத்தனை? 38. சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா 64 64 128. 64 64 128. 128 128னா 1 + 2 + 8 11. மணவாளனை தான் பார்த்தாங்க. 128 பிரேக் பண்ணிக்கங்க. 38 26 64. 38 26 64. இப்போ யாரை பார்த்தாங்க? மணவாளனை. கர்த்தரை பார்த்தது வந்து 64 இஸ்ராயேல். இஸ்ராயேலுடைய ஆர்டினல் வேல்யூ தான் 64. மணவாளனை பார்த்தாங்க, கர்த்தராக பார்த்தாங்க. பார்த்தது யாரு? இஸ்ராயேல். ஆவிக்குரிய ஜனங்கள். இஸ்ராயேல் அப்படின்னா டைரக்டா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய சாயல்னு அர்த்தம். இஸ்ராயேல் அப்படின்னா கர்த்தருடைய சாயல். எபிரேயத்துல நீங்க கர்த்தர்னு எழுதி போட்டீங்கன்னாலும் 26 26 வரும். யோதுகே வாவுகே கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு. இஸ்ராயேல் அப்படின்னு எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கனாலும் 26 வந்துடும். அப்ப யாரு? இஸ்ராயல்ங்கிறது யாரு? அவருடைய சாயல் அப்படிங்கிறக்காக. இந்த 5033 ஆர்டினல் கார்டினல் டோட்டல் 622 4411 கூட்டினா 5033 வருது இல்லையா? அதை பிரேக் பண்ணிக்கங்க. 2999 ஆதியாகமம் 1:1 இருக்கிற ஆதியாகமம் 1:1 கூட்டுத்தொகை, மொத்தம் கூட்டுத்தொகை பிளஸ் 38 மணவாளன் பிளஸ் 1748 1748 ஆலஃபண்டோ பிளஸ் 214 ரூவாக் ஆவியானவர் பிளஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் 34 இல்லைன்னா 17 17 சகல ஆவிக்குரிய காரியங்களும். கர்த்தரை தரிசித்தார்கள் அப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 1:1 இருக்கிற 1:1 காண்பிக்கிறார். 2999 பிளஸ் 38 மணவாளன்
ப்ளஸ் 1748 ஐ எம் த எலஃபண்ட் ஆதியாமம் 1:1 நீங்கள் இருக்கிற மேல் ஃபீமேல் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கூட்டினீங்கன்னா வந்துடும் 1214 534 1748 தான் முதல் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 214 ரூவாக் ஆவியானவர், 34ங்கிறது ஆல் ஸ்பிரிச்சுவல் 17 இவ்வளோ காரியங்களும் உள்ள வச்சிருக்கிறார். சரியா? அடுத்து இதை எழுதிக்கங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். யோத் அதாவது இஸ்ராயேலை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 13 வரும். இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கங்க. இதை வார்த்தை சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? எழுதிக்க. இஸ்ராயலுக்கு எக்ஸ்பேண்ட் எழுதிக்கங்க. யோதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது யோத் வாவ் டவ். யோது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யோது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது யோத் வாவ் டவுன்னு எழுத்துக்கள் வரும். யோத் 10வது எழுத்து, வாவ் 6, டவ் 22. சரியா? அடுத்தது ஷின் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது எழுதிக்கங்க. வார்த்தை எழுத்துக்கள் எழுதிக்கங்க. ஷின் யோத் நுன் சோஃபித். ஷின் யோத் நுன் சோஃபித். ஷின் 21வது லெட்டர், யோத் 10வது லெட்டர், சாயின் நுன் சோஃபித் வந்து 14வது லெட்டர். நுன் சோஃபித் வந்து 14வது லெட்டர். அடுத்து ரேஷ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கங்க. ரேஷ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ரேஷ் யோத் ஷின். ரேஷ் 20வது எழுத்து, யோத் 10வது லெட்டர், ஷின் 21வது லெட்டர். ரேஷ் யோத் ஷின். அடுத்து ஆலஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆலஃப் எழுதுனீங்கன்னா விரிவாக்கம் பண்ணீங்கன்னா ஆலஃப் லாமட் பே சோஃபித். ஆலஃப் லாமட் பே சோஃபித். ஆலஃப் முதல் எழுத்து, லாமட் 12வது எழுத்து, பே சோஃபித் 17வது எழுத்து. அடுத்தது லாமட் கடைசி எழுத்து, லாமட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. லாமட் மெம் டாலத். லாமட் மெம் டாலத். லாமட் 12வது எழுத்து, மெம் 13, டாலத் 4. இதை எக்ஸ்பேண்ட் இதுக்கு வந்து சிங்கிள் டு சிங்கிளும் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இல்லையா? இதை போட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வந்துருங்க. யோத் ஷின் ரேஷ் ஆலஃப் லாமட் இந்த 5 எழுத்து இஸ்ராயல்ங்கிற வார்த்தைக்கு வர எழுத்து. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் வர்ற வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இஸ்ராயல் தான் அவரை தரிசிச்சிருக்காங்க. இஸ்ராயல் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவரை தரிசிச்சிருக்காங்க. சரியா? மணவாளனை கர்த்தராக தரிசிச்சிருக்காங்க. இந்த இஸ்ராயலை உருவாக்குறவர் யாரு? யாவே கர்த்தர் தான் உருவாக்குறார். இஸ்ராயலின் தலையும் யார் தான்? தலையும் கர்த்தர் தான். இப்ப நம்மை உருவாக்குறவர் யாரு? சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான். சிருஷ்டிகர்த்தா நம்மை உருவாக்குறவரும் கர்த்தர் தான். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலை யாரு? அதுவும் அவர் தான். தலையாகிய கிறிஸ்துவும் அவர் தான். சிருஷ்டிகரும் அவர் தான். சரியா? இஸ்ராயல்ங்கிறது ஆண்டவர் வச்ச பெயர். இஸ்ராயல்ங்கிறது ஆண்டவர் வச்ச பேர். சரியா? இந்த பேர் ஆதியாமம் 2:1 வந்துருது. இஸ்ரேலர்கள் அப்படிங்கிறது பின்னாடி தான் வர்றாங்க. வேதத்துல நீங்க நம்ம தமிழ் வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஆனா எபிரேயத்துல நம்ம ஆதியாமம் 2:1 இஸ்ராயல்ங்கிற பேர் வந்துருது. ஏன்னா இது வந்து உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட காரியம். சரியா?
இப்போ உபாகமம் 4:12 ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 4:12. உபாகமம் 4:12 வாசிங்க. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆமென். இந்த சம்பவத்தை ஏற்கனவே யாத்ராகமம் 24:10 நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வசனத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, 24:10 தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வசனத்துல தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. சரியா? ஆவியா இருக்கு. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற கர்த்தர். அதனாலதான் தேவன் ஆவியா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம பாடியை போய் எங்கேயா ஸ்கேன் பண்ணும்போது, எக்ஸ்ரே எடுக்கும்போது தெரியுதா? ஆமாங்க, நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதா? தெரியாது. ஏன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியம் மாம்சத்துக்குரிய கண்கள்லயோ மாம்சத்துக்குரிய கண்டுபிடிப்புகள்லயோ தெரியாது. அதனாலதான் ஆவியா இருக்கிற கர்த்தருக்கு என்ன கிடையாது, நம்ம யாதொரு ரூபத்திலையும் அவரை தொழுது கொள்ளவோ நமஸ்கரிக்கவோ அவருக்கு வந்து எப்படி இருக்குது, எரிச்சல் உண்டாக்குற காரியமா இருக்கு. சரி, இப்போ வாங்க யாத்ராமம் 25:40. யாத்ராமம் 25:40 வாசி. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆமென். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கை. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்னு சொன்னோன்னா நீங்க எப்படி எடுக்கக்கூடாது, அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு அப்படியே மோசை காட்டினார் போல தெரியுது, அதை பார்த்து அப்படியே மோசை வந்து ஆசரிப்பு கூடாரத்தை அமைச்சிட்டார் போல அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏதோ வாக்கியங்கள் எப்படி இருக்கு, ஆவியாயும் ஜீவனா இருக்கு. ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். வெளி தோட்டத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்பிரகாரமா பார்த்தா சம்பவம் தான் இருக்கும். சம்பவத்துல பாத்தீங்கன்னா சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க இதே ஒரிஜினல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா யாத்ராம 25:40 7 வார்த்தை 28 எழுத்துல இருக்கு. வேற எங்க இருக்கு 7 வார்த்தை 28 எழுத்துல? சொல்லுங்க பாப்போம். ஆதியாமம் 25:40 7 வார்த்தை 28 எழுத்துல இருக்கு. இது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிங்கிறார். அப்ப ஏற்கனவே ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேற எங்க இருக்கு 7 வார்த்தை 28 எழுத்து வேதத்துல? சொல்லுங்க. பழைய பேச்சு புது பேச்சு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. எப்படி எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க, அப்ப உள்ள வாங்கிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏழு வார்த்தை 28 எழுத்து மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எவ்வளவு செய்யி அப்படின்னா மலையில ஒரு சாம்பிள் காட்டுறாரு. இது ஏற்கனவே ஒரு சாம்பிள் இருக்குது. அது எங்க எங்க இருக்குது, எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். தமிழ்ல இல்ல, எபிரேயத்துல. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறோம், அடிக்கடி அந்த வசனத்தை பத்தி பேசுவோம். அதுல இருந்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். எங்க இருக்குது அது? சொல்லுங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி ஏற்கனவே 7 வார்த்தை 28 எழுத்து எங்க இருக்குது எபிரேயத்துல? இதுக்கு முன்னாடி வேற எங்க இருக்குது? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க.
ஐயா இல்லைங்க. யோவான்ல இருக்குங்கய்யா. யோவான்ல இல்ல பிரதர். இது வந்து யாத்திராமத்துல இருக்கு. யோவான் புதிய ஏற்பாட்டுல உள்ள நிருபம். புதிய ஏற்பாட்டுல உள்ள சுவிசேஷம் நிருபம். அது எப்படி முன்னாடியே இருக்கும்? ஏற்கனவே ஏற்கனவே பார்த்துருக்கோமே, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோமே. மறக்கக்கூடாது. வேற யாருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரமையா ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28. ஆதியாகமம் 1:1 இருந்து அதுதான் நம்ம ஆமா ஆதியாகமம் 1:1 தான் பேசிக். அதுல இருந்து தான் எல்லாம். ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28 எழுத்துல இருக்கு. பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பல தடவை கண்டிப்பா சொல்லியிருக்கிறேனே. ஆதியாகமம் 1:1 7 வார்த்தையில இருக்கு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல 7 திருச்சபையை கொண்டு வராரு. 7 சபைகளுக்கு எழுதுறதாவது. 7னா தேவகுமாரனை குறிக்கிறது. 7னா பூரணத்தை குறிக்கிறது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை காண்பிக்கிறாரு. அவருக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாதான் 7. ஏன் 28 எழுத்து? 28 எழுத்துனா பிரமாணத்தை 14 பிரமாணங்களை பிரமாணங்களின்படிதான் வேதம் அது வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. பிரமாணங்களின் அடிப்படையாக வச்சுதான் 7 வார்த்தை. அவரை கொண்டு சகலமும் அவரை கொண்டு அவர் மூலமாக அவராலே உருவாக்கப்பட்டது. நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறக்கவே கூடாது. 7 வார்த்தை 28 எழுத்துனா 7 வார்த்தை 28 அது காரியம் அல்ல. அதுல இருக்கிற மீனிங் தான், சத்தியம் தான் காரியம். சரியா? 7 வார்த்தை 28 எழுத்து. அப்ப மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியும் அந்த வசனமும் 7 வார்த்தை 28 எழுத்து. இங்க யாத்ராம் 25:40 7 வார்த்தை 28 எழுத்துல ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அங்கேதான் ஆலயத்துக்கு மாதிரியை காண்பிச்சார். முதலாவது ஆதியாகமம் 1:1 தான் ஆலயத்தினுடைய மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன மாதிரின்னு சொன்னா, அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவர் ஆண், நாம் எல்லாரும் சேர்ந்து ஃபீமேல். ஆதியாகமம் எப்ராய்க் ஸ்டடீஸ்ல பார்த்துருக்குறோமா? ஆதியாகமம் 1:1 மேல் லெட்டர் தனியா பிரிச்சோம்னா 1214 வரும். ஃபீமேல் லெட்டர் தனியா பிரிச்சிங்கன்னா 534 வரும். ரெண்டையும் மேல் ஃபீமேல் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1748 வந்துடும். ஆலஃபண்டவ் வந்துடும். அப்போ வார்த்தையாகி தேவனுக்குள் அவர் ஆண், நாம பெண், நாம 534, அவர் மேல் 1214. 2 பேரும் சேர்ந்தா ஆலஃபண்டவ் வந்துடும். அப்படிங்கிறது அதுதான் ஆலயத்தினுடைய பேட்டர்ன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஆலயத்தினுடைய பேட்டர்ன் என்னன்னா 11:11 மணவாளன் மணவாட்டி, 14:14 அவருடைய பிரமாணங்கள். இதுதான் ஆலயத்தினுடைய பேட்டர்ன். இந்த 11:11 14:14 தான் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. இந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சரியா? எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. என்ன செய்து முடிச்சாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பாவ நிவிருத்திக்குரிய காரியங்களை செய்து முடிச்சார். பாவம் மன்னிக்கப்பட்டு இவன் நீதிமான்ங்கிற ஸ்தானத்துக்கே வர முடியல, நீதிமான் ஆக்கப்பட முடியல. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இவனை ஒரு மனிதனை பூரணமா சுத்திகரிக்க முடியல. அந்த ஸ்தானத்துக்கு தான் கொண்டு வந்தார். அடுத்த ஒரு பார்ட் இருக்குல்ல, பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிறது, அதை வந்து அவர் செய்து முடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்குதான் கிறிஸ்தவ மண்டலம் எங்க எங்க இடருது அப்படின்னு சொன்னா, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்ப நான் ஏன் இஷ்டப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அடுத்தபடி. இல்ல, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு உடையவர்களாகிய நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்படி நாம நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியும்? அப்போ இதுதான் அடுத்த கொஸ்டின் வரும்.
சத்தியம் தெரிஞ்சா அந்த கேள்வி கேட்டுருவாங்க, தெரியாதனால கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க அந்த கேள்வியை. இப்போ எனக்காக அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நான் ஃப்ரீ, இப்போ நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்ட நான் எப்படி வேணாலும் வாழலாமா, எப்படி வேணாலும் வாழ்ந்தா பரலோகம் போயிடலாமான்னா அப்படி வேதம் சொல்லல, முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லும். எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் வனாந்தரத்தில் அவருடைய வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் கானானுக்குள்ள போக முடியாது. அதுதான் சத்தியம். இதை வந்து பேசிக் மறக்கவே மறக்கக்கூடாது. நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் சத்தியத்தை கை கொள்ளாவிட்டால் சியோனுக்கு போக முடியாது. சரியா? இது வந்து எல்லாருக்கும் காமன் தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் இதுக்கு வித்தியாசமே கிடையாது. இது போகவே முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிடுறாங்க, எல்லாம் இந்த வாலிபர்களை கவர்றதுக்கு, காணிக்கைகளை கவர்றதுக்கு என்ன சொல்லிடுறாங்க, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றீங்களா, இயேசுதான் கிறிஸ்து கர்த்தர் அவர்னு விசுவாசிக்கிறீங்களா, அவ்வளவுதான், உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அப்படி மன்னிக்கப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு பரலோகம் நிச்சயமா உண்டு, யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. இது பெரிய தவறு. அப்படின்னா பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது எல்லாரும் சியோன்னு போகணும்னா எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அவர் காண்பிக்கல. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம்னு இருக்கும், நெருக்கமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர்னு சொல்றாரு. நான் உனக்கு தள்ளுவேன், எனக்கு புத்தி இல்லாத கன்னிகையை நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனா காணப்படாதவனவனா அவன் அக்னி கடலை தள்ளப்படுவான்னு இருக்கு. அப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன ஆயிரும், மீனிங்லெஸ் ஆயிரும், அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் நிறைய நம்ம பொது வெளிகளில் செய்தி கேட்கும்போது வாய்க்கு வந்தது அள்ளி அடிச்சு விடுறாங்க. அதனால நம்ம தெளிவா சத்தியம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த காரியங்களுக்கு நம்ம தப்பிக்க முடியும், நாம அதுல மாட்டாம தப்பிக்க முடியும். சரியா? அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், 7 வார்த்தை 28 எழுத்து, ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28 எழுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ இதுல மோசேட்டு சொல்றார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையார். 7 வார்த்தை 28 எழுத்து, இதுதான் மாதிரி. இப்ப அவர் சொன்னபடி ஆலயத்தை கட்டணும் மோசே. அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆலயத்தை கட்டினார்னா அதுல வந்து கர்த்தர் வாசமா இருக்க மாட்டார். நமக்கும் அதே பேட்டர்ன் தான். நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் சொல்லுகிற பிரகாரம் கட்டினோம்னா அதுல அவர் வாசமா இருப்பார், நித்தியத்துக்கு வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடுவார். நம்ம உள்ளான மனுஷனை நம்ம வார்த்தையில கட்டாம அவர் சொன்னபடி கட்டாம நம்ம இஷ்டத்துக்கு கட்டினோம்னா நாம் அவரோட வாழ்வது கூடாத காரியம். இங்க அவரோட வாழ்வது கூடாத காரியமாய் போனால் மறுமையில அவரோட கூட வாழ்றது கற்பனையா தான் இருக்கும், நடக்காது. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய உள்ளான மனுஷனை கட்டக்கூடாது. உள்ளான மனுஷன் அவருக்கு பிரியமா இருக்கும், ஒவ்வொரு நாளும் மாறணும். சரியா? ஒவ்வொரு நாளும் மாறணும். அவர் நம்மை பார்க்கிறாரு, கண்காணிக்கிறாருங்கிற உணர்வு அதை மங்கி மழுங்கி போயிடக்கூடாது. இந்த உணர்வு மங்கி மழுங்கி போச்சுன்னா நம்ம நம்ம நமக்கு நம்ம மாம்சத்துக்கு பிரியமா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டே இருப்போம். அவர் நம்மளை பார்க்கிறாரு, கண்காணிக்கிறாரு, கேள்வி கேட்பாரு, நியாய தீர்ப்புல அவருக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு இருந்தாதான் உள்ளான மனுஷன்ல அவருக்கு பிரியமா நாள்தோறும் முன்னேற முடியும். சரியா? அவர் சொன்னபடிதான் ஆலயத்தை கட்டணும், இந்த உள்ளான மனுஷனை கட்டணும். சபையாகிய திருச்சபையாகிய கட்டடமா இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளான மனுஷனை கட்டுற விஷயமா இருந்தாலும் எப்படிதான் கட்டணும், அவர் என்ன சாம்பிள் காட்டுறாரோ சொல்றாரோ அதன்படி கட்டினாதான். அவர் சொல்லபடி மீறியாச்சுன்னா அங்க வாசமா இருக்கும். அவர் தானே சொன்னாரு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுற அளவுலாம் சொன்னாரு. அந்த ஆலயத்துல அவர் சொன்னபடி அவங்க நடக்கலைன்னும் போது அதுல வாசமா இருந்தாரா? விலகிட்டாரு, விலகி ஒப்பு கொடுத்துட்டாரு, புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு ஆலயத்தை. அதுதான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலர் 7 வாசிக்கிறோம், மனுஷர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாயிருக்க இராமல். வாசிக்கிறோமா?
48 7:48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டார். சரியா? இப்ப இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்களே. காணிக்கைகள், தங்களுடைய நகைகள், காதணிகள், நகைகள், பொன் ஆபரணங்கள்லாம் கலத்தி கொடுத்தாங்களே. வரவுக்கு மிஞ்சி, அதாவது தேவைக்கு மிஞ்சி அள்ளி கொடுத்தாங்களே. இவங்க எல்லாரும் அது நிமித்தம் கானானுக்குள் பிரவேசிச்சாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் சொன்ன பிரகாரம் ஆலயத்தை கட்டினாதான் அவர் வாசமாயிருப்பார். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து ஆலயத்துக்கு நம்ம அதிகமா உதவி செய்யறதுனால கானானுக்கு போயிடலாமா, சியோனுக்கு போயிடலாமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அதுக்கும் ஆதாரம் இல்லை. இப்ப யார் தான் போனாங்க? தங்களுடைய கூடாரத்தை வெறுத்து யார் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க தான் போனாங்க கானான். அப்படி யார் இருந்தது? அப்படி 2 பேர் இருந்தது யாரெல்லாம்? மோசே காலத்துல சொல்லுங்க. யோசுவாவும் காலேபு தான் இருந்தாங்க. அவர்கள் வேறு ஆவியுடையவர்களா இருந்தபடினால். அப்படின்னா மற்றவெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஒருவேளை இந்த கர்த்தர் கைவிட்டாலும் எகிப்திலிருந்து கூடாரம், எகிப்துல சேவித்த தெய்வங்களை கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறேன், ஒருவேளை அது காப்பாத்துன்னு இப்படி இருமனதா இருக்கிறான் மற்ற எல்லா இஸ்ரவேலரும். ஆனா இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க? மோசையோட கூட இருந்து க்ளோஸா கர்த்தரை கவனிக்கிறாங்க. கர்த்தர் எப்படி செயல்படுறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு கவனிச்ச இவங்க 2 பேரும் கானானுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா திரளா அள்ளி கொடுத்தாங்க பாருங்க. கையில காதுல எல்லாம் இருந்ததெல்லாம் அள்ளி கொடுத்து மோசையே சொல்லிட்டாரு, அப்பாடா போதுண்டாப்பா, எல்லாம் வரவுக்கு தேவைக்கு மிஞ்சி வந்துருச்சு, இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற அளவு கொடுத்தான். ஆனாலும் அதுல ஒருத்தர் எங்க போகல? கானானுக்குள் போகல, வனாந்திரத்துல மடிந்தாங்க. என்ன காரணம்? இதுதான் காரணம். அவர் சொன்ன பிரகாரம் வாழாவிட்டால் அவரோடு கூட கானான்ல போய் வாழ்வது என்பது நம்முடைய நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா நடக்காது. நம்முடைய நம்பிக்கைங்கிறது வேற, உண்மைங்கிறது வேற, சத்தியங்கிறது வேற. நம்முடைய நம்பிக்கையின்படி நடக்குமா? அன்னைக்கு கிறிஸ்தவர்லாம் நினைக்கிறான், ரட்சிக்கப்பட்ட இயேசு விசுவாசித்தேன், சுகம் கொடுத்தாரு, ஏதோ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மாதிரி ஒரு அனுபவம் தெரியுது, ஒரு நம்பிக்கை தெரியுது, அப்படின்னா போயிடலாமன்னா முடியாது. அடுத்து சத்தியத்தை, அவர் சொன்னபடி சத்தியத்தை கை கொண்டு வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் முடியும். சரியா? இப்ப 25:40 யாத்ராம 25:40 அந்த வசனத்துக்கு எப்ராய்க் ஸ்டடிஸ் பண்ணோம்னா, மேல் ஃபீமேல் பிரிச்சோம்னா 11 லெட்டர் வருது, பிரியுது. சரியா? அந்த 11 லெட்டர் மேலுக்கு எவ்வளவு வேல்யூ வருதுன்னா 1214. 100 எழுதிக்கங்க. எப்ராய்க் ஸ்டடிஸ் பண்ணோம்னா 25:40க்கு மேல் ஃபீமேல் தனித்தனியா பிரிச்சோம்னா 11 எழுத்து மேலுக்கு 130 ஆர்டினல், 1084 கார்டினல். 130,084 1084 கூட்டிருங்க, ரெண்டையும் கூட்டிருங்க, 1214. ஃபீமேல் எந்தெந்த எழுத்துலாம் அதுல பயன்படுத்தலாம்னு சொல்லி ஃபீமேல் எழுத்து பிரிச்சோம்னா அது 11 எழுத்து. அதுக்கு வேல்யூ 123 411 534. மேல் வேல்யூ 1214, ஃபீமேல் வேல்யூ 534. அப்போ இது ரெண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாங்கிறது தான் இந்த வசனம். இதுக்கு மேல் ஃபீமேல் போட்டீங்கன்னா 1214 534 வருது. இது எங்க உள்ள கணக்கு அப்படின்னா ஆதியாகமம் 1:1 இருக்கிற கணக்கு. ஆதியாகமம் 1:1 இருக்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் நீங்க எப்ராய்க் ஸ்டடிஸ் பண்ணீங்கன்னா மேல் 1214 வரும், 11 எழுத்து. ஃபீமேல் 534 வரும், அதுவும் 11 எழுத்து. அதுதான் மாதிரி. அப்ப எதுதான் மாதிரி? மேல் ஃபீமேல் 1214 534 கூட்டினீங்கன்னா எலஃபண்டோ
1748 வந்துடும். 22 எழுத்துக்களுக்கும் ஆடில் காட்டில் போட்டு கூட்டினீங்கன்னா 1748 தான் வரும். 1000 ஆலஃபண்ட் டவ் தான் மாதிரி. அந்த ஆலஃபண்ட் டவுக்குள்ள எப்படி இருக்குது ஆலயத்தினுடைய மாதிரி? 11 இருக்கு. அவர் மணவாளன், நாம மணவாட்டி. இதுதான் ஆலயத்தினுடைய மாதிரி. அவர் 1214 மேல், நம்ம 534 ஃபீமேல். இதே வேல்யூக்கு தான் நீங்க பின்னாடி படிப்பீங்க. எல் பெத்தேல், அதுக்கும் 534 தான். ஏல் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடே தேவன், நாமே அவருடைய வீடு. அந்த ஏல் பெத்தேலுக்கும் இதே 534 தான். ஏல் பெத்தேல்னா யாக்கோபு கட்டின கடைசி பலிபீடம், அதுக்கு பேர் தான் ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேலுக்கு வேல்யூ 534 தான். இப்போ இதை எழுதிக்கங்க. எப்ராயிக் ஸ்டடீஸ்ல ஆதியாகமம் 1:1 இருக்கிற வசனங்களுக்கு அல்லது வார்த்தைகளுக்கு எப்ராயிக் ஸ்டடீஸ்ல வர்ற மேல் ஃபீமேலுடைய வேல்யூ எவ்வளவுதான்? 1214 534 தான். இந்த பேட்டர்ன் படி, இந்த மாதிரியின்படி தான் ஆலயம் கட்டப்பட்டது. எழுதிக்கங்க. இதுதான் மாதிரி. ஆலயத்தினுடைய மாதிரி மாறவே மாறாது, மேல் ஃபீமேல் தான். அதனாலதான் வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்தில் ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது, அவைகள் ஒன்றும் குறைவு இருக்காது, கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னா மேல் ஃபீமேல் தான் ஜோடி. நீங்க இத மேல் ஃபீமேல் எபிரேய வசனத்தை விட்டு வேற எந்த மொழியிலும் போய் நீங்க காண்பிக்க முடியாது. தமிழ்ல எப்படி காட்டுவீங்க, ஆங்கிலத்தில் எப்படி காட்டுவீங்க? மேல் ஃபீமேல் எந்த லாங்குவேஜுக்குமே செட் ஆகாது. மேல் ஃபீமேல் அவர் கொடுத்த மொழியில, வேதத்தை அவர் கொடுத்த எபிரேய மொழியில போய் பார்த்தாதான் நம்ம மேல் ஃபீமேல் காண்பிக்க முடியும். அதுல மட்டும்தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ அதுல இருக்கிற ஒரு உறுப்போ ஒளிந்து போகாதுங்கிறது. உங்க தமிழ் பைபிளுக்கோ ஆங்கில பைபிளுக்கோ அவரவர் தாய்மொழிக்கோ பொருந்தாது, அது எபிரேய பைபிளுக்கு தான் பொருந்தும். சரியா? அதை மனசுல வச்சுக்கணும். இந்த பேட்டர்ன் படி தான் ஆலயம் கட்டப்படுது, இதை மாற்றவே இல்லை. சரியா? யாத்திராம 25:40 2வது 3வது எழுத்து, 2வது 3வது வார்த்தை எழுதிங்க. 2வது 3வது வார்த்தை அவைகளை உருவாக்கு, அவைகளை செய்ய, அவைகளை உருவாக்கு அப்படிங்கிறது தான் அந்த 2வது 3வது வார்த்தை. சரியா? அந்த 2வது 3வது வார்த்தைகள் எத்தனை எழுத்து இருக்குன்னா 11 எழுத்துல இருக்கு. அப்போ வாசஸ்தலத்தை எப்படிதான் செய்யணும்? 11 எழுத்து. மணவாளனுக்கு ஏற்றபடிதான் கட்டணும். அவைகளை உருவாக்கு, அவைகளை செய்ய அப்படிங்கிறார் இல்லையா, அந்த வார்த்தை தான். அதை எப்படிதான் செய்யணும்? வாசஸ்தலத்தை எப்படிதான் உருவாக்கணும்? மணவாளனுக்கு சொல்லுகிறபடி, அவர் இஷ்டப்படி, அவர் சொல்லுகிறபடி அப்படிதான் அந்த வாசலத்தை கட்டணும். அப்ப நம்ம உள்ளான மனுஷன் நம்ம எப்படி கட்டணும்? அவர் சொல்லுகிற பிரகாரம். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம்முடைய மாமிசம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கக்கூடாது. பிறர் நம்மிடத்துல அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு பல காரியங்களை எதிர்பார்ப்புகளை சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கணுமா? அப்படியும் இருக்க அவசியம். யார் சொல்லுகிறபடி இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? மனைவிக்கு பிரியமா இருக்கணுமா? விசுவாசிக்கு பிரியமா இருக்கணுமா? கிடையாது. அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சோம்னா கண்டிப்பா எங்க போயிடலாம்? பரமகானானுக்கு போயிடலாம். ஆனா மனுஷரை பிரியப்படுத்துறவங்களா இருந்தோன்னு வைங்க, எங்க போக முடியாது? பரமகானானுக்கு போக முடியாது. எகிப்துல தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பரிந்து பேசினது. நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்காக
பரிந்து பேசி நம்மை கழுவி சுத்திகரித்து சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிச்சது. ஆனால் நம்ம பரமகானானுக்கு போகும்போது, சியோனுக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பரிந்து பேசி உங்களை அங்க கூட்டிட்டு போமான்னு கேட்டா, அப்படி வேதம் சொல்லுது, அப்படி முடியாது. அப்படி பரிந்து பேசாது. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல மரிச்ச போது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அவர்களுக்காக பரிந்து பேசவில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வனாந்திரத்தில் அவர் மரிப்பார்கள்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பரிந்து பேசிச்சா? சிலுவை அத கதவு நிலைக்கால்கள் எல்லாம் தடவி இது பண்ணாங்களே, சங்காரதூதன் தண்டிக்காம போனானே. அப்போ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிருக்கலாம்ல. இங்க பண்ண வேலை செஞ்சுதா? வேலை செய்யல. அதே மாதிரிதான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தம் வேலை செஞ்சது. இப்போ சியோனுக்கு போகணும். இப்போ நம்ம தப்பு தண்டா இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு அங்க போகும்போது அதே மாதிரி ரத்தம் காப்பாத்தி கொண்டு போமான்னா அப்படி இல்லை, அப்படி முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. வசனத்தின்படி வாழ்ந்தாதான் போக முடியும். சரியா? இப்ப இதைதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். 11 எழுத்துல வச்சிருக்கிறார். இந்த 3வது வார்த்தைக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரியின்படியே மாதிரியின்படியே செய்ய, மாதிரியின்படியே 2வது வார்த்தை வந்து சூத்திரம் பேசணும். ஐயோ, ஜூம் கேன்சல் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். நல்ல வேலை இருக்கு. திடீர்னு ஜூம் கேன்சல் ஆகி வெளியே போயிருது. சோத்திரம். இப்போ அந்த 2வது 3வது வார்த்தை என்னன்னு சொன்னா, காட் பண்ணிவிட்ட மாதிரியின்படியே நீ அதை செய்ய, அதை உருவாக்கு அப்படிங்கிறது தான். அதுல 3வது வார்த்தை தான் அந்த உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அப்படிங்கிறது. சரியா? அப்போ அந்த 3வது வார்த்தை அதுக்கு மட்டும் ஆடியல் கார்டில் போடுங்க. 85 904 வருதா பாருங்க. அந்த வார்த்தைக்கு போடுங்க. பேத் டவ், மறுபடியும் பேத் நொன் யோத் டவ் மெம்சோபித். பேத் டவ், மறுபடியும் பேத் நுன் யோத் டவ் மெம்சோபித். 1 2 3 4 5 6 7 7 எழுத்து. ஆடியல் கார்டில் எவ்வளவு வருது, சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க. இது மட்டும் போடுங்க. இன்னொரு சொல்லுங்கய்யா. பேத் 2வது எழுத்து, டவ் 22வது எழுத்து, மறுபடியும் பேத் 2வது எழுத்து, நுன் 14வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, டவ் 22, மெம்சோபித் 13. பேத் 2, டவ் 22, பேத் 2, நுன் 14, யோத் 10, டவ் 22, மெம்சோபித் 13. இதுக்கு போடுங்க. ஆடியல் கார்டில் சிங்கிள் ரெண்டுமே போடுங்க.
ம். எவ்வளோ வருது? போட்டாச்சா? போட்டவங்க சொல்லுங்க. அதனால சிலுவையில் எல்லாம் இலவசமா பெற்ற மாதிரி மற்ற எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமானா கிடையாது. நம்ம பிரயாசப்பட்டாதான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொன்னாரு. நானே எடுத்து வந்து வாயில ஊட்டுவேன்னு சொல்லல. என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை என்ன செய்யணும்? நம்ம தான் செய்யணும். ரட்சிப்பு தான் ஃப்ரீ. அதுக்கு நடுவில் நம்ம நித்திய ஜீவனுக்கு போடுறதுக்கு பிரயாசப்படணும். நம்ம தான் படணும். நம்முடைய ஓன் சொந்த பிரயாசம் இருந்தால் தான் முடியும். வாக்கு பண்ணார், நித்திய ஜீவனை நமக்கு தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆனா எந்த வேலையும் செய்யாம இரு, விசுவாசிட்டு அப்படியே இருன்னு சொல்லியிருக்காரா? கற்பனைகளை கைக்கொள், நான் சொன்னபடி மாதிரியாய் நடன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு அவரை விசுவாசிட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் சுவாபத்தை மாற்ற மாட்டேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நித்தியத்துக்கு போறது உங்களுடைய என்னுடைய கையில இல்ல, அவருடைய கையில வச்சிருக்கிறாரு. அவர் வேண்டான்னு தள்ளுறதுக்கு அவர் சகல அதிகாரமும் இருக்கு அவர். அப்ப பாருங்க, தூதனை ஆகாதுன்னு தள்ளினாரு. சகல அதிகாரம் இருக்கு, தள்ளினாரு. யாராவது கேட்க முடியுதா? மறுபடியும் அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரா? இல்ல, யாருமே கேட்க முடியாது. வானத்தை பூமியும் அவருக்காக, அவரை கொண்டு, அவர் மூலமா சிருஷ்டித்து. இப்போ உங்களை என்னையும் வேண்டான்னு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவருக்கு? அதனால அப்படி குருட்டு நம்பிக்கையில போயிடக்கூடாது. போட்டாச்சா? எவ்வளவு வருது? ஒரே ஒரு வார்த்தை ஐயா தான். 85 ம் 85 85. 904ங்கய்யா. ம் சிங்கிள் 85 வந்து 904. 22 அவ்வளவுதான். 85 904 கூட்டிருங்க. 989. 989னா பெரிஷித், சிலுவை பலி. சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டதுதான் ஆலயத்தினுடைய மாதிரி. தலையாய கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதன் மூலமா நமக்கு கிடைக்கப்பட்டதுதான் கிருபை. எழுதிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்கு அதனால நமக்கு கிடைக்கப்பட்டது கிருபை. உயிரோடு எழுந்தபின் நமக்கு கிடைக்கிறது என்னது? சத்தியம். சிங்கிள் போட்டீங்கன்னா 22 22 ஆல்பபெட். 22 ஆல்பபெட், வார்த்தையாகிய தேவன், ஆலபன் டவ். சரியா? கீழே இருக்கிற 22 11 11 மணவாளன் மணவாட்டியை குறிக்கிறது. ஒரு 22 அவரையும், ஆலபன் டவ் வார்த்தையாகிய தேவனையும், இன்னொரு 22 நம்மை 11 11 மணவாளன் மணவாட்டியையும் குறிக்குது. அப்போ இந்த ரெண்டு எப்படி கிடைக்குது? ஒன்னு கிருபை, இன்னொன்னு சத்தியம். ரெண்டுமே இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ இது எப்படி கிடைக்குதுன்னா, சிலுவையின் மூலம் நமக்கு, அவர் சிலுவையில் மரித்ததன் மூலம் நமக்கு கிருபை கிடைக்கிறது.
அவர் உயிரோடு எழுந்ததன் மூலம் நமக்கு கிடைக்கிறது தான் சத்தியம். நான் போவேனாயில் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ உயிரோடு அவர் எழுந்ததுனால நமக்கு கிடைக்கிறது தான் சத்தியம். அப்போ அவருக்குள்ள 2 பார்ட் இருக்கு. ஒன்று இயேசுங்கிற பகுதி. ஆனா உயிரோடு எழும்பி போனபோது அவர் யாரா போனார் தெரியுமா? இயேசுவா போகல, இம்மானுவேலா தேவகுமாரனா போனார். உயிரோடு எழும்பி போகும்போது கர்த்தரா போனார், அதாவது இம்மானுவேலா போனார். மனுஷகுமாரனா வந்தாரு, உயிரோடு எழும்பி போகும்போது யாரா போனாரு? இந்த இடத்துல தான் நம்ம கவனமா இருக்கணும். உயிரோடு எழும்பு போகும்போது தேவகுமாரனா போனாரு, இம்மானுவேலா போனாரு. இயேசுவா வந்தாரு, ஏறி போகும்போது இம்மானுவேலா போனாரு. அதனாலதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்றும் பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனாலதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். மனுஷகுமாரன் எப்படி என்ன பண்ணாரு? பிறந்தார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் எங்கிருந்து கொடுக்கப்பட்டாரு? பரத்திலிருந்து தேவகுமாரனா கொடுக்கப்பட்டவர் தான் குமாரன். அந்த குமாரன் தான் உயிர் தெழுந்து தேவகுமாரனா போறார். குமாரன் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர். பாலகன் இயேசு பூமியிலிருந்து பிறந்தார். அந்த இயேசு இம்மானுவேல்ங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டுக்காக சொல்றோம் உங்களுக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்கல, கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கு. கர்த்தத்துவம் தேவனுடைய அரசாங்கம் இந்த குமாரனுடைய தோளின் மேலதான் இருக்கு. மணவாளனுடைய தோளின் மேலதான் இருக்கு. அந்த வசனத்துக்கு போட்டீங்கன்னா 38 தான் வரும். மணவாளனுடைய தோளின் மேலதான் இருக்கு. இயேசுங்கிற அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவருடைய தோளின் மேல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கதாபாத்திரம் இயேசுங்கிறது நம்ம பாவ மன்னிப்புக்காக மரிக்கிறதுக்காக வந்தவர். ஆனா உயிரோடு எழுந்தார் இல்லையா, அவருடைய தோளின் மேலதான் கர்த்தத்துவம் இருக்கா, தேவனுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் தான் நீங்கள் நானும் ஊழியக்காரராக வந்திருக்கிறோம். வேலை செய்யறதுக்கு வரங்களும் ஊழியங்களும் அந்த அரசாங்கத்துக்கு தான். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா விசுவாசிக்க இருக்கிறாங்க. சரியா? சரி, அது அதுல போனா வேற சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். இப்ப வாங்க, கிருபை சத்தியம் 2 புரிஞ்சு கொள்ளுங்க. சிலுவையில் அவர் மரித்தார், அதன் மூலமா நமக்கு கிடைச்சது கிருபை. அவர் உயிரோடு எழுந்ததுனால் நமக்கு கிடைச்சது சத்தியம். இந்த 2 தான் உங்களுக்கு ஆதியாகமம் 1:1 இருக்கு. கிருபையும் சத்தியம் 11:11, 14:14 இதுதான் இருக்கு. இதுதான் ஆலயத்தினுடைய மாதிரி. சரியா? இப்போ இந்த பிளான் என்னன்னா, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆலயத்தை உருவாக்கு, அவைகளை செய்ய எச்சரிக்கையாருன்னு சொன்னாரா? இது என்ன பிளான் சொன்னா, வார்த்தையாகிய தேவனுக்கு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை உண்டாக்கணும், உருவாக்குறது தான் ஆலயத்தினுடைய அந்த பேட்டர்ன், அந்த மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய மாதிரி என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதோ, எருசலேமில் தங்கத்தால ஆலயத்தை கட்டுவதோ நோக்கம் அல்ல. வார்த்தையாகி தேவன் ஒரு மணவாளனா இருக்காரு, அவருக்கு ஒரு மணவாட்டியை உண்டாக்கணும். இதுதான் பிதாவினுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டு வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சரியா? நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த திட்டத்தை பிதா பண்ணி அதை நிறைவேற்றுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். திரும்பி போய் சபையை ஆயத்தப்படுத்தி மணவாட்டியை ஒப்பு கொடுக்கும் போது பிதாட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு, மணவாளனிடம்தான் ஒப்பு கொடுப்பார். மணவாட்டியை குமாரனிடம்தான் ஒப்பு கொடுப்பார். அதாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு எலியேசரை அனுப்புறார். அந்த எலியேசர் அங்க போய் பெண்ணை ஆயத்தப்படுத்தி கூட்டிட்டு வந்த பின்பு ஆபிரகாம்கிட்ட போய் அந்த மருமகளை ஒப்படைக்கல, ஈசா கிட்ட போய் தான் ஒப்படைச்சாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறாரு, இருக்கிறாரு. இவர் சபையை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்கும் போது யார்கிட்ட போய் ஒப்பு கொடுப்பாரு? மணவாளன் கருத்துல தான் போய் ஒப்பு கொடுப்பார். மணவாட்டி குமாரன் கருத்துல தான், கிறிஸ்தவத்துல மணவாளன் மணமகன் கையில தான் போய் ஒப்பு கொடுப்பார், பிதாட்ட அல்ல.
நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவா விளங்குனாதான் இது விளங்கும். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து செய்யறதுதான் தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாருங்கிறது, சகல அதிகாரங்களையும் பரிகரித்து அது இயேசு கிறிஸ்து செய்யற காரியம். சரியா? அது இயேசு கிறிஸ்து செய்யறது. பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்படைப்பார். அந்த ராஜ்யத்துல அவர் ராஜாவா அரசாளுவார். ஆனா இந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்துறது யார்கிட்ட என்ன கொண்டு ஒப்படைப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் மணவாளன்ட்ட தான் கொண்டு ஒப்படைப்பார். புரியுதா? அந்த இடம் ஏதோ குழப்பமா இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே தானே? கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ரைட். சரி, அப்போ இதுதான் பேட்டர்ன். வார்த்தையாகிய தேவனுக்கு மணவாளன் மணவாட்டியை உருவாக்குறோம். இதுதான் ஆலயத்தினுடைய மாதிரி. அது என்னைக்குமே மாறாது. அது ஆதாமுக்கு மாறாது, மோசேக்கு மாறாது, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு மாறாது, நமக்கு மாறாது, யாருக்கும் மாறாது. இந்த பேட்டர்ன் உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானிக்கப்பட்ட காரியம். இந்த ஆலயத்தினுடைய மாதிரி உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட காரியம். சரியா? அது 3 விதமா எழுதிக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அகாவ், கேன், கெசேத். ரட்சிப்பு, சத்தியம், நித்திய ஜீவன் எழுதிக்கங்க. சரியா? அகாவ் எபிரேயத்தில் அகாவ், கேன், கெசேத். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ இப்படி எழுதிக்கங்க. ரட்சிப்பு அகாவ், சத்தியம்ங்கிறது கேன், கெசேத்துங்கிறது நித்திய ஜீவனுங்கிறது கெசேத். ரட்சிப்பு, சத்தியம், நித்திய ஜீவன் போட்டுக்குங்க. ரட்சிப்புன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு வழி தான் வழி. சத்தியம் அப்படின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு அதான் வார்த்தை. நித்திய ஜீவன் இஸ் ஈக்குவல் டு மணவாளன் மணவாட்டி. சரியா? ரட்சிப்பு, சத்தியம், நித்திய ஜீவன். அதுல இந்த பக்கம் வழி, வார்த்தை. ரட்சிப்புக்கு வழி போட்டுக்குங்க, சத்தியத்துக்கு வார்த்தை போட்டுக்குங்க, மணவாளன் நித்திய ஜீவனுக்கு மணவாளன் மணவாட்டி போட்டுக்குங்க. இப்போ வழி, அவரே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறாரா? இந்த வழி ஆலயத்தினுடைய அமைப்புல வழி 3 பகுதியா இருந்தது நமக்கு தெரியும். பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். சரியா? இந்த 3 வழி, அது வழியா தான் நம்ம போக முடியும். அதாவது பலிபீடத்துக்கு வந்தாதான் எந்த ஒரு மனுஷன் தான் பாவி என்று உணர்ந்து அவர்கிட்ட வந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். அதான் வழி, அதான் பலிபீட அனுபவம். அப்பதான் தான் பாவி என்று உணர்ந்து தன் பாவத்தை போக்குவதற்கு அவரை விசுவாசித்து வேண்டிக் கொள்கிறவனுக்கு தான் ரத்தத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். இது பலிபீட அனுபவம். அடுத்து பரிசுத்த ஸ்தல அனுபவம், வார்த்தையை கை கொள்றதுக்கு. இது யாரு கொடுப்பாரு? விரும்புகிறவனுக்கு தான். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ள ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளவுடன். விருப்பம் உள்ளவனுக்கு தான், பிரயாசப்பட்டாதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர. வார்த்தையை கை கொள்ற அனுபவம். அடுத்து இந்த வார்த்தையை கை கொள்ற அனுபவத்திலிருந்து யார் ஜெயங்கொள்றதுக்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் மகாபரிசுத்தலத்துக்கு போக முடியும். அங்கதான் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு 11 கம்ப்ளீட் ஆகும், நிறைவடையும். அப்போ பலிபீட அனுபவம், பரிசுத்த ஸ்தல அனுபவம், மகாபரிசுத்த அனுபவம். நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கு நாமே நிதானிச்சு பார்த்துக்கணும். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கணும், பலிபீடத்துக்கிட்ட வரணும். ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமா, வார்த்தையை கை கொள்ளணும். வார்த்தையை கை கொண்டாதான் அதுல தேறினவர்களா, கிறிஸ்தியசுக்குள் தேறினவர்களா மாறினாதான் எங்க போக முடியும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துல தான் அவருடைய சாயலை வைத்திருக்க, அங்க போக முடியும். ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த வழியிலிருந்து சத்தியத்துக்கு வரணும், சத்தியத்திலிருந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும். அவரே வழி, சத்தியம், ஜீவன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணமாகும் வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், பின்வாங்கி போயிடவே கூடாது. நீங்க பலிபீடத்துல உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பரிசுத்த ஸ்தலம், அது நீண்ட பகுதியா இருக்கும். அதுக்கடுத்து மகாபரிசுத்த ஸ்தலம் திரைக்கு பின்னாடி இருக்கும். இதுல நீங்க முன்னோக்கி தான் போகணுமே தவிர பின்னோக்கி இறங்கக்கூடாது, திரும்பக்கூடாது.
முன்னோக்கி ஏறுமுகமா போயிட்டே இருக்கணும், பின்னோக்கி வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. பின்னிட்டு வரக்கூடாது. சரியா? அப்ப மேலே போயிட்டே தான் இருக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கவோ, பின்னாடி இறங்கி ரிட்டர்ன் வரவோ கூடாது. கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியின்படி ஆலயத்தை கட்டாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே நீ எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? அவரு, இந்த மாதிரியின்படி நீ ஆலயத்தை கட்டாவிட்டால் நான் அதில் வாசமாக இருக்க மாட்டேன். ஆகவே நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரா? அப்போ வார்த்தையின்படி தான், அவருடைய வார்த்தையின்படி தான் ஆலயத்தை கட்டணும். அவருடைய சொல்லின்படி தான். மாறி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. எலியா சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கேட்டருளும் சொன்னோன்னு தான் அக்னி பரத்திலிருந்து இறங்கி அந்த பலியை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தது. ஆண்டவரே, நான் பெரிய ஊழியக்காரன், என்னுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்கு இதை செய்யறேன்னு அதை செய்யலை, எனக்கு தான் எல்லா அதிசய அற்புதம் அடையாளம்லாம் தெரியும் அப்படியாக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் அதை செய்யல. எதுக்காக செஞ்சாரு? கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அவருடைய வார்த்தையின்படி தான் ஆண்டவர் இதை செய்யறேன், உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுறேன், அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, அதை அங்கீகரிங்க அப்படின்னு சொன்ன போது அந்த வசனம் கூட எடுத்து வாசிக்கல. உங்களுடைய வார்த்தையின்படி. இந்த காரியம் 36 ஒன்னு ராஜாக்கள் 18:36 வாசி. 1 ராஜாக்கள் 18:36 36-37 வாசி. ஒன்னு ராஜாக்கள் 18:36-37. அந்த பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆமேன். இது என்ன முக்கியமான காரியம்னு சொன்னா, இந்த காரியத்தெல்லாம் நான் உங்களுடைய வார்த்தைகளின்படி தான் செய்தேன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இதுதான் எலியாவுடைய விண்ணப்பம். ஆனா இன்னைக்கு செய்யற ஊழியத்தெல்லாம் பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்னு சொல்ற ஆளுகள்லாம் ஒரு இடத்த ஆராதிக்க கொடுத்து அந்த இடத்தையே வளைச்சு ஆட்டையை போட்டு இடத்த சொந்தமாக்க பார்க்குறான். அவன் அடிச்சு துரத்திடுறான், ஓடுறான். நீ போல உலகத்தானோட மோசமான ஆளா இருக்கிற அப்படின்னு. அப்போ எப்படி இருக்குது இன்னைக்கு வேதத்தில் உள்ள ஊழியக்காரங்களும் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களும் எங்க இருக்கிற எப்படி இருக்குது பாருங்க. அப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா, நம்மை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் வாயிலிருந்து அவர் சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆலயத்தை கட்டினா, நம்முடைய உள்ளான மனுஷனை கட்டினா நம்ம பிழைச்சிக்கலாம். அந்த மாதிரி தவிர நாம ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு மாதிரியின்படி ஆலயத்தை கட்டினோம்னா அதுல அவர் வாசமாயிருக்க மாட்டார். இப்ப அவருடைய சித்தம் என்ன? நம்ம அவரோட சேர்ந்து நித்தியமா வாழ்றதுக்கு அவருடைய சித்தம், அவருடைய பிளான். ஆனா இந்த மாமிசம் இருக்குத, நம்முடைய மாமிசம் சரீரம், அது எதைத்தான் விரும்பும்? இந்த 80 வருஷம் எப்படி சுகமா வாழலாம், இந்த உலகத்துல சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டதை எப்படி அனுபவிக்கலாம், எப்படி நம்ம இஷ்டப்படி வாழலாம், நம்ம எப்படி சுதந்திர பறவையா வாழலாம், இப்படிதான் இது யோசிக்கும். ஆனா கர்த்தர் எப்படி? அவருடைய சித்தம் என்ன? நீ கீழானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு
இயேசுனால் எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதற்காக ஓடு. அப்ப பலிபீடத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள, ரட்சிப்பின் வாழ்க்கையில உள்ள வந்தாச்சுன்னா, பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். எகிப்தை பற்றி ரட்சிக்கப்பட்ட பின்பு எகிப்தை பற்றி அதுக்கு முன்னாடி எங்க தான் இருந்தோம்? பாவ வாழ்க்கையில தான் இருந்தோம். இப்ப எகிப்தை பற்றி நினைக்க கூடாது. பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா பலிபீடத்தை பற்றி நினைக்க கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது பரிசுத்த ஸ்தல அனுபவத்தை நினைக்க கூடாது. எல்லாமே வேற வேற அனுபவம். அப்ப பின்னானவைகளை மறந்துன்னா எதை மறக்கணும்? ரட்சிக்கப்பட்டு இயேசு இடத்துல வரும்போது எகிப்தை நினைக்க கூடாது, பின்னானவைகளை பார்க்க கூடாது. பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலிபீடத்தை அந்த அனுபவம், பலிபீட அனுபவம் வாங்குற அனுபவம். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிற அனுபவம். இப்ப வார்த்தைக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் இருக்காது, அதை நினைக்க கூடாது. மகாபரிசுத்தலத்துக்குள்ள போகும்போது அங்கு ஜெயங்கொண்டு அது அவருடைய சாயலில் பிரவேசிக்கிற அனுபவம் ஜீவனுக்குள். அப்போ இது கீழானது இந்த அனுபவம், இதை பின்னானதை நினைக்க கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தை நினைக்க கூடாது. இந்த அனுபவத்தை நோக்கி வளர்ச்சிக்காக நமக்கு காண்பிக்கப்பட்டதுதான் ஆலயம், பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தலத்துக்கு போகணும். ஆத்ம அறிவுடையதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் வேதம். வேதம் எப்படி இருக்கு? மணவாளன் மணவாட்டியா நமக்கு காண்பிக்கும். அப்போ அவரை போல நான் வாழ்ந்து அவரிடத்துல போகணும். ஆத்மா அறிவடைந்த ஆத்மா ஜெயங்கொண்டு அவரிடத்துல போகணும். சரியா? சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மேலானவைகளை தேடினா பூமிக்குரிய தேவைகளை நமக்கு அவர் தருவேன், சந்திப்பேன் அப்படிங்கிற. சரியா? இப்ப எதையும் கடவுள் நமக்கு வெறுமனே சும்மா கொடுக்க மாட்டார். கர்த்தர் எப்படி கொடுப்பாரு? எல்லாவற்றிலும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கும், நிபந்தனை இருக்கும். அவருடைய கிருபையை நாம் விருதாவாக பெறவே முடியாது. அவருடைய கிருபையை விருதாவாய் பெற முடியாது. நாம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் அவரவருக்கு என்ன சொல்றாரோ அதுதான் அவரவருக்கு. மார்டினியாக்கு சொல்றது எனக்கு பலிக்காது, ஆசீர்வாதம் ஐயாவுக்கு சொல்றது எனக்கு பலிக்காது, எனக்கு சொல்றது அவங்களுக்கு பலிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் பலன். அதை பிடிச்சுக்கொள்ளணும். நம்ம பலவீனமா இருக்கிற நேரத்துல, தடுமாற்றமான நேரத்துல அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மற்றவர்களுடைய சாட்சியோ மற்றவர்களுடைய பக்தி உள்ள வாழ்க்கையோ நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அது ஒரு நம்முடைய பக்தி முன்னேறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், ஒரு எப்படி சொல்றது, பக்தி விருத்தி அடையதுக்கு வேணா காரணமா இருக்கலாம். ஆனா நாம தடுமாறும் போது நமக்கு எதுதான் பலன்? கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை பிடிச்சுக்கொள்ளணும். அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதல்ல அதை பெற்றுக்கொண்டாதான் பிடிச்சுக்கொள்ள முடியும். அப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டதை பிடிச்சு கொள்ளும் போது கண்டிப்பா அந்த வார்த்தை நம்மளை கைவிட. எத்தனையோ பரிசுத்தவான்களை நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க, அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சரியா? சரி, மீதி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஐயா தீர்க்கதரிசி ராஜா ஜோமனுங்க நம்ம முடிச்சிடலாம். சோதரம் கர்த்தாவே, சோதராயா, சோதரம் 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 அழுவரே, எங்களை அருமையான இந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல விலைக்காகவும் தேய்க்கிறாண்டே, இந்த ஆசிரியக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த எவரே கிளாஸை கர்த்தராஜா, இந்த ஆள் கர்த்தங்களை யார் குடி சேர்த்தீரே, அதற்காகவும் கூட அவருடைய ஆசோத சரண்டரே, இந்த ஆள் கர்த்தாவே உன் தாசரை மறைத்து, ஆம் கர்த்தாவே ராஜனை கொடுத்த வார்த்தைகளை காண்கணும் ராஜா. ஆம் கர்த்தாவே யாத்ராம் 25 நம்பியாக ஆம் கர்த்தா மலையில் உனக்கு காண்பிக்கிட்ட மாதிரிபடி என்று ஆம் கர்த்தா அன்று மோசைக்கு அணிவித்தான வார்த்தைகளை இந்த ஆளும் கர்த்தாவின் விளக்கங்களை கொடுத்து அறிவித்தீரே. ஆம் கர்த்தாய் உரிய ஆயக்கத்தை ரட்சிப்பும் சத்தியம் நித்திய ஜீவனாகிய இந்த மூன்றும் கர்த்த முடத்தில் இருக்கிறனாலே இவளை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்ற ராஜா. இந்த அழைக்கப்பட்ட அழைப்பை காத்துக்கொண்டு நாளுக்கு நாள் கர்த்த ராஜா அதிகமாக வளர்ந்து வருகிற உதேசிங்க பழியோட அனுபவம். ஆம் கர்த்தாவே ராஜா, இன்னும் கர்த்தாவே ராஜா, ஆம் கர்த்தாவே ராஜா, இன்னும் அப்பா கர்த்தாவே பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று 3 காரியத்தினாலே இவளை பற்றுக்கொண்டு
அப்பா பின்னாணிகளை மறந்து முன்னாணிகள் நாடி ஆம் கத்தையே அந்த பொருள் நோக்கி ஓடத்தக்க அப்பா ஒவ்வொருக்கு திறக்கசிங்க இந்த எவரே கிளாஸ் கேட்ட ராஜா கலந்து கொண்டான தாசு கட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் ஆசராஜா நேச கண்மலையே இந்த கிளாஸ் நடத்துறான அறிமான தாசருக்கா ஜெயிக்கிறாண்டே தாசோடைய ஆவியாத்திரம் சேர்த்து பலப்படுதுங்க ஆம் கத்தை எல்லாவற்றையும் காண்கிறதவனா இருக்கிறாண்டே இந்த கிரியக்குரிய பலனை ஆம் கத்தாயும் அவனுடைய அப்பாவும் தாசுடைய கட்டம் குடும்பம் அனைவரும் பெற்றுக்கொள்ள உதேசிங்க அவருடைய ஊழியங்கள் கட்டா எல்லாவற்றிலும் ஆம் கர்த்தாவே ராஜா பெருங்கரமான குழந்து நீங்க பாதுகாத்து பலப்படுத்துங்க சமாளப்படுத்துங்க ஆம் கத்தை இன்னும் ராஜா அப்பா மறைவான ரகசியங்கள் எல்லாம் முன்ன அறிவித்து கொடுக்க அப்பா ஞாபகப்படுத்தி கொடுக்க நிற்குமாடுற ஆம் கர்த்தாவே ராஜா ஒவ்வொரு நாட்களும் ஆம் கர்த்தாவே ராஜா எதிர்மொழி கற்றுக்கொள்ளாட அப்பா அந்த காரியங்களை ரகசியங்களை ஆம் கட்டம் தாசை மறுத்து ஆவினாமின் வெளிப்படுத்தி கொடுத்து அப்பா நாங்கள் யார் ஒவ்வொரு கற்றுக்கொள்ள பேசுறீங்க இம்மட்டாய் நாலு கர்த்தாவே யாரும் முடிமூட்டமாக இம்மட்டாய் நீ நடத்தி கொடுத்தக்க நன்றி அப்பா தொடர்ந்து கேட்ட இன்னும் மறைவான காரியங்களை நீ வெளிப்படுத்தி கொடுங்க அவங்களுக்கு தாவே அப்பா பெற்றுக்கொண்டு கற்றாவே இதயத்தை வைத்துக் கொண்டு அப்பா எங்களுக்கு வைத்துக்கான வாக்குத்தை சூழ்ந்துகளை அப்பா அந்த மாதிரியை சரியாய் பிடித்துக் கொண்டு கடைசியில் எங்களுக்கு செய்யும் அதில் இணைக்கப்படான்றே தொடர்ந்து கத்தாவே இதற்குரியான பலனை அப்பா கிட்ட ஒவ்வொரு இடங்களை செய்யும் இன்னும் கத்தாவே திருச்சிக்குள்ளாக தாசுர பிள்ளைகள் யாவரும் வாஞ்சியோடு கடந்து கொள்ள உதேசிங்கப்பா அப்பா கட்ட ஒவ்வொரு கற்றுக்கொள்ள உதேசிக்கானதே ஆம் கத்தாவே 1000 சர்ச்சைகளை ஆம் கட்டப்படி எவரி மூலியமா தானே நீங்க பேச போறீங்க இதை விளக்கத்தை வாஞ்சியோடு ஒவ்வொரு கற்றுக்கொள்ள வாஞ்சி வைரக்தாங்க தொடர்ந்து நடத்துங்கானவரே இதுக்குரிய ஆசிரியத்தை ராஜா ஒரு தாசரை கட்டுக்கிட்ட மறைத்து தாச குடும்பம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள உதேசிங்க சௌரி பலப்பட்டானவரை எல்லாவற்றையும் அறிவுறேன் ஆம் கத்தா மனைவியில் குடும்பம் ஒவ்வொரு ஆசைங்க குடும்பத்தரை யாரும் சுற்றி வெளியெடுத்து காத்து ஆசைங்க அப்பா அவர் கையின் காசும் தொழில் போக்கில் வரத்தும் எல்லாவற்றும் கிருமிகரம் கொண்டு சமாளப்படுத்துங்க ஆறு இழுத்து ஆசிரிக்கும்படியாக சகல ஒழித்து தாங்க முடியாக எங்கள் மீட்பசுமா இயேசு நாமத்தில் வேண்டுவோம் பரிசுத்தமுள்ளதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மைமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எல்லா பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. சோத்திரம் சோதரையா சோத்திரங்க சோத்திரம் சோத்திரங்கய்யா. சோத்திரங்க சோத்திரமையா சோத்திரங்க சோத்திரங்க சோத்திரங்கய்யா. சோத்திரங்கம்மா சோதரம்